3 யோவான் வசனம் 1. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. 2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். 3. சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன். 4. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. 5. பிரியமானவனே, நீ சகோதரருக்கு அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். 6. அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். 7. ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்திலும் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். 8. ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாயிருக்கிறோம். 9. நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிரேபு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. 10. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். 11. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. 12. தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். 13. எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, ஆனாலும் ஐயினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்லை. 14. சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பியிருக்கிறேன், அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்ளுவோம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள், சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாயாக. ஆமென். எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்கான சுதற்கு உன்னுடைய நல்லவர், நீ நன்மை செய்கிற தகப்பனே. இன்று இந்த ஆண்டவர் 3 யோவான் நீர் தகப்பனை முதலாம் நிருபத்தை நீர் எங்களுக்கு தியானிக்க செய்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. தகப்பனை எத்தனையோ பேருக்கு எத்தனையோ தடைகளை மீறி ஆவியானவர் நீர் எங்களோடு நீர் பேசுகிறோம். கிருபைக்கு அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு நீர் பேசுங்க தகப்பனை. இம்மட்டும் எங்களோடு பேசி நீ அசைவாடுங்க தகப்பனை. இனிமேலும் நீர் எங்களோடு நீர் பேசுங்க, நீ அசைவாடுங்க தகப்பனை. எங்களை ஒரு சில நாங்கள் தாழ்த்துறோம் தகப்பனே. நாங்கள் உண்மையை உயர்த்துகிற ராஜா. இந்த துவக்கத்தோடு இருக்க எங்களை இது 30, 60, 100 பலன் தந்து நீர் வசனங்களாக நீர் மாற்றுங்க, நீர் பெரிய காலையில் செய்யுங்க தகப்பனே. நீர் கூட இருங்க, வழிநடத்தை பலப்படுத்துங்க. ஏசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஷலோம், ஷலோம், ஷலோம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் பார்க்கிற பகுதி 3 யோவான். 3 யோவானுக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கலாம். வாக் இன் ட்ரூத், கைட் டு த ட்ரூத். அதாவது சத்தியத்திலே நடவுங்கள் அல்லது சத்தியத்திலே நடவுங்கள். 2 விதமாக சொல்லலாம். சத்தியத்திலே நடவுங்கள் அல்லது சத்தியத்திலே நடத்துங்கள். சத்தியத்தை நடவுங்கள் என்பது நம்மை குறிக்கிறது. நாம் ஒரு சூழ்நிலைகளும் அது சத்தியத்தின்படி செய்கிறோமா என்று. 2வது சத்தியத்தை நடத்துங்கள். நமக்கு பின்வரும் சந்ததியை நாம் எதில் வளர்க்கிறோமோ, நம்ம ஆவிக்குரிய எந்த விஷயத்தில் உடற்பிரகாரம் வளர்க்குறோமோ இல்லையோ அது முக்கியம் இல்லை. சத்தியத்தின்படி அவர்களை வளர்க்க வேண்டும் என்று தான் இந்த அதிகாரம் நமக்கு கூறுகிறது. இதில் நாம் பல பகுதிகளாக பிரிக்கலாம். 1ஆம் வசனத்து 2ஆம் வசனத்திற்கும் வாழ்த்துதல் மற்றும் வாழ்த்துதல் நம்ம சொல்லலாம், அதாவது கிரீட்டிங் சொல்லலாம். 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் சத்தியமும் உண்மையுள்ள காயுவை பற்றி நம்ம பார்க்கலாம். 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நல்ல மற்றும் கெட்ட மாதிரிகளின் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். மாதிரிகள்லாம் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். அவங்களிருந்து நல்ல மாதிரிகளும் உலகத்தில் இருக்காங்க, கெட்ட மாதிரிகளும் இருக்காங்க. அவர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் குறிக்கிறது. 9லிருந்து 11 கெட்ட மாதிரியான தியோதிரேபை குறித்து கூறுகிறது. 12ஆம் வசனம் தேமேத்திரியை குறித்து கூறுகிறது. 13லிருந்து 14 இருக்கும் அவர் கன்க்ளூட், அதாவது முடிவுரை தன்னை வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 3ஆம் யோவான் எழுதின 3ஆம் நிருபம் என்பது நம்மளுடைய வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது இது யோவானால் எழுதப்பட்டவர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா இது ஆரம்பத்தில் சொல்லும்போது மூப்பனாகிய நான்
சத்தியத்தின்படி நேசிக்கிற. அதாவது இந்த 2 யோவான், முதலாம் நிருபம், யோவானுடைய 2ஆம் நிருபம், கண்டிப்பாக யோவான் எழுதுந்து அத்தாட்சிகள் இருக்கிறது. அது வெளிப்படுத்தின விசேஷமும் யோவான் அப்போஸ்தலன் தான் எழுதினார். ஆனால் இது ஒரு மூப்பர், ஒரு சபையில் அதாவது மூப்பர்னா சபையில் ஒரு முதன்மையான இருக்கிற, இல்லை சபையில் ஒரு மூத்தவராக இருக்கிற ஒரு பெரியவர்னு சொல்லலாம், சபையில் அங்கத்தினாக இருக்கிற ஒரு நபர், ஒரு காயு என்ற ஒரு தனிப்பட்ட நபருக்கு அவர் அறிவு சொல்லி எழுதுவது. அதாவது இது ரைட்டர், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ரைட்டர் வந்து பப்ளிஷர்னு சொல்லுவாங்க. ரைட் பண்ணுறவங்க அவங்க எழுதுவாங்க, பப்ளிஷ் பண்ண ஒரு சில பேர் அதை அவங்க காப்பி ரைட் வாங்கி திரும்ப அதை அவங்க மாடிஃபை பண்ணி அவங்களுடைய நேம் போட்டு ஃபைனலாக அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுபோல் இதை வந்து ரைட்டர் எழுதுனவர் வந்து யோவான் கிடையாது, யோவான் அப்போஸ்தலன் கிடையாது, அதை பப்ளிஷ் பண்ணுறார். இந்த நிருபங்களும் சரி, இந்த சத்தியங்களும் நன்றாக இருக்கிறதால அதை தன்னுடைய நிருபமாக எடுத்து அவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அதுதான் யோவான் எழுதின நிருபம்னு சொல்லப்படுகிறது. இதில் முதலாவது வசனத்தை நாம் பார்க்குறோம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறாரு. ஹல்லேலூயா. இவருக்கு காயு என்பது அவருடைய அதாவது அடுத்த தலைமுறை ஒரு ஊழியத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை அவருடைய ஊழியத்தில் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம் சொல்லுகிறது. இந்த காயுன்னு பார்த்தீங்கன்னா வேதாமத்தில் அநேக காயுக்கள் காயு என்ற பெயர் வந்து வேதாமத்தில் அநேக இடத்துல இருக்கிறது. நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆவது அதிகாரம் 29ஆம் வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 19:29. இதில் ஒரு காயை பற்றுகிற, அதாவது மக்கதோனியாவை சேர்ந்த ஒரு காய் ஒன்று. நம்ம இன்னொரு காயை பற்றி பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். 1 கொரிந்தியர் 1:15. அதில் வந்து நம்ம இன்னொரு காயை குறித்து பார்க்கலாம். நான் கிறிஸ்பாவுக்கும் காயுக்கும் அன்றி வேறொருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இது வந்து 2வது காய். 3வது ஒரு காயை குறித்து பார்க்க போகிறோம். ரோமர் எழுதின நிருபம் 16ஆவது அதிகாரம் 23ஆவது வசனம். ரோமர் எழுதின நிருபம் என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயுவுக்கு வாழ்த்துகிறான். ஹல்லேலூயா. இது 3மே தேவனுடைய பணியை செய்கிற காயுவாக இருக்கலாம். ஆனால் வேத வல்லுநருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 காயுல இல்லாமல் வேறு காயுவாக இருக்கலாம். இந்த 3 காயில் ஏதாவது ஒரு காயுவாக இருக்குது. காயு என்பது என்னன்னா, அந்த ரோம அரசாட்சியில் ஒரு சாதாரணமாக அது நடைமுறையில் ஒரு சாதாரணமாக அநேகரால் அநேக முறை உபயோகப்பட்ட ஒரு பெயராக இருந்தது. காயு என்ற நேம் ஒரு காமன் நேமாக இருந்தது. அதனால் அது நிறைய டைம் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சமூகத்தில் குமார்னு எடுத்துப்போமே, குமார் எடுத்துட்டா நம்ம பட்டாரம்ல சரி நிறைய குமார்கள் இருப்பாங்க நம்ம பகுதியில் என்ன, ஆனால் நம்மளை அது ஒரு காமனான ஒரு ஃபெமிலியரான நேம். அதுபோல் காயு என்பது ஒரு ஃபெமிலியர் நேம். இந்த 3 காயுல இந்த மூப்பராக இவர் குறிப்பிடுகிற காயு என்று எதுவும் தெரியவில்லை. ஆனால் இவர் சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு நபராக இருக்கிறார். அதை பற்றி தான் சொல்கிறது, என் சத்தியத்தின்படி நடக்கிற காயு. ஹல்லேலூயா. அப்போ இவர் வந்து தன்னுடைய செகண்ட் ஜெனரேஷனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாரு, எதன் மூலம் நடத்துகிறார் என்றால் சத்தியத்தின்படி நடத்த அவர் விருப்பப்பட்டார், சத்தியத்தின்படி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு காலையில் கர்த்தர் நம்மளோடு பேசுவது, நாம் ஒரு ஜெபக்குழு தலைவராக இருக்கலாம், இல்லை நாம் நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு தகப்பன் தாய்மார் பேரண்ட்டாக இருக்கலாம், இல்லை நாம் ஒரு ஜெபக்குழுவில் அல்லது வாலிபர் முதியோர்களும் வழி நடத்துகிறவர்களாக இருக்கலாம். கர்த்தர் நம்மளோடு கேட்பது என்னென்னா, அப்போ நாம் வந்து நம்ம கீழே இருக்கிற அடுத்த ஜெனரேஷனை எந்தபடி நம்ம நடத்துகிறோம். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை நடத்துக்கிறோமா, ஏன்னா ஒரு ப்ரேயர் நடக்கும், அது ஒரு இல்லது என்டர்டெயின்மெண்ட்டாக நடக்கிறோமா, இல்லை வேறு காரியங்களை அவர் சொல்லிக் கொடுக்குறோமா, இல்லை சத்தியத்தின்படி நடத்துக்கிறோமா. அல்லையா. அப்போ இந்த மூப்பர்லேருந்து நம்மளுக்கு இதுலேருந்து ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் நம்மளுக்கு என்ன வருதுன்னா, நாம் யாரை நடத்த வேண்டும், ஒரு சத்தியத்தின்படி சரியான வழியில் நடத்த வேண்டும். அல்லையா. அப்போது தான் அது வந்து ரொம்ப பிற்காலத்தில் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். 2வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனின் ஆத்மா அழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். சுகம் என்பது ஒரு ஹெல்த், உடல் ஆரோக்கியத்தை குறிக்கிறது. பிரியமானவன் ஆத்மா வாழ்கிறதுனா ஆத்மா வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். கர்த்தருக்குள் அவருடைய ஆத்மா எப்படி இருக்கான், சந்தோஷமாக இருக்கான். அல்லையா. அது வந்து கர்த்தருக்குள்ளே நடத்துகிற ஒரு வழியை பற்றினா ஒரு சில நம்ம இந்த வசனங்கள் வந்து கர்த்தருக்குள்ளே வழி நடத்துகிற வழி, அவர் கர்த்தருக்குள்ளே நடத்தப்படுகிறதால அவர் வந்து மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காராம். நம்மளுக்கு கூட நிறைய நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எப்போ ஆண்டவர் கூட நடத்தப்படுறோமோ, எப்போ ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்குமோ நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், சின்ன கஷ்டங்களோடு தோணாது. ஆனால் நம்ம ஆண்டவர் விட்டு விலகி கொஞ்சம் தூரம் போனாலும் நம்மளுக்கு ஏதோ சின்ன பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை போல ஒரு டிஸ்டர்பன்ஸ் உண்டாகும். அப்போ இவர் வந்து சத்தியத்தின்படி நடக்கிறதாலும் சரி, ஒரு ஆவிக்குரியபடி நடத்தப்படுறதாலும் இவருடைய ஆத்மா வந்து செழித்து இருக்கிறது, அதுவும் ப்ராஸ்பராக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
அப்போ இவர் வந்து சொல்கிறார், மகனே உன் ஆத்மா எப்படி சந்தோஷமாக கர்த்தருக்குள் இருக்குதோ அதே போல் நீயும் சந்தோஷமாக இருப்ப, உன்னோட வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருப்ப என்று அவர் வாழ்த்துக்கிறார். அடுத்து 3வது வசனத்தை நம்ம பார்க்குறோம். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மை குறித்து சாட்சி கொடுத்தபோது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஹல்லேலூயா. இதில் வந்து 2 காரியங்களை குறித்து சொல்லுகிறது. அந்த சகோதரர் வந்து சாட்சி சொல்கிறாங்களா 2 காரியத்தை குறித்து. முதலாவது அவர் எப்படி நடக்கிறாரா, சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. 2வது உண்மையை குறித்த ஒரு சாட்சி. சத்தியம் என்பது எதை குறித்துனா வேத பிரமாணங்கள், வேத வசனங்கள், ஆண்டவர் கொடுத்த காரியங்களை குறித்து ஒரு நடத்தப்படுகிற ஒரு நடைமுறை வாழ்க்கை தான் சத்தியத்தை குறிக்குது. உண்மை என்று நம்ம உலக பிரகமான வாழ்க்கையில் வாழும்போது கூட நாம் எப்படி உண்மையில் எல்லாம் வாழ்கிறோம் என்று ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ நாம் ஆண்டவர் இன்னைக்கு காலையில் அதிகமாக சொல்லுகிற பார்த்தீங்கன்னா சத்தியம் 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 என்றால் என்ன? அவர் தான் ஆண்டவராக இயேசுக்கு. சத்தியம் என்றால் என்ன? அதுதான் வேத வசனம். சத்தியம் என்றால் என்ன? அது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். சத்தியம் என்றால் என்ன? அதுதான் ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள். அப்போ இந்த காயுக்கு வந்து சொல்கிறார், மகனே நீ வசனத்தின்படி நடக்கிற, நீ கர்த்தருக்குள்ள உண்மையாக நடக்கிற, நீ ரொம்ப சாட்சி இருக்கணும். உன்னுடைய சகோதரன் நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்கள், உடன்பிற சகோதரர் கிறிஸ்தவ சகோதரர்கள் உன்னை குறித்து ரொம்ப சாட்சி சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த சாட்சி கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று அவர் சொல்லுகிறார். நம்மளுடைய போதகர் கூட அடிக்கடி வெளியே சொல்லுவாங்க, என்னுடைய பிள்ளைகள் சபையை நடத்துகிறாங்க, என்னுடைய பிள்ளைகள் நிறைய ப்ரேயர் நடத்துகிறாங்க, என்னுடைய பிள்ளை அன்றைக்கி ஷேர் பண்ணும்போது என்னுடைய பிள்ளைகள் இதை நடத்தும்போது அவருக்கு அது ஒரு சந்தோஷம். என்ன தான் அவர் நடத்துகிற சொல்லி நம்ம அடுத்த என்னுடைய பிள்ளைகள் எடுத்து அந்த காரியத்தை செய்யும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அதே போல் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இந்த மூப்பர் சொல்லுகிறார், காயுவே நீ எப்படி நடக்கிறேன்னு சந்தோஷம் இருக்கு இல்லையோ, ஆனால் நீ சத்தியத்தின்படி நடக்கிறல்ல, அது நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லையா. அப்போ இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்குறோம், நம்முடைய முன்பாக சொன்ன நம்முடைய பிள்ளைகளாக சரீர பிரகாரமான பிள்ளைகளாக இருக்கலாம், அது ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கலாம். நாம் எதை குறித்து அவளுக்கு குறித்து சந்தோஷப்படுறோம்? ஏன்னா ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப எனக்கு கீழ்ப்படுகிறாங்க, அதனால நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஒரு சில நேரத்தில் ஏமல ரொம்ப அப்போ பாசமாக இருக்காங்க என்னுடைய பிள்ளைகள், அதனால் நம்ம அதில் ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம ஒரு சில நேரத்தில் என்னை ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க, இவங்கள போல கேர் பண்ணிக்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அதை நிமிஷம் ஒரு சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆனால் எங்கள் ஆண்டவர் சொல்கிறார், மகனே அந்த சந்தோஷம்லாம் விட்டுடு, உன்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கிறாங்களா அதில் வர சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம். அல்லையா. நம்ம இதை என்ன தான் இப்போ பண்ணாலும் அவங்க மனது ஒரு மாறிடும், இல்லை காலங்கள் மாறினாலும் மனசு மாறிடும். ஆனால் நம்முடைய பிள்ளைகளை சத்தியத்தின்படி நடத்திட்டா அவர்களை வந்து இறுதி காலம் வரைக்கும் அதை விடாது இருப்பார்கள். அதுதான் நீதிமொழிகள் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 22:6 நான் படிக்கிறேன். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். ஹல்லேலூயா. எது எப்படி நடத்த வேண்டும்? சத்தியத்துக்குள்ளே நடத்த வேண்டும். பிள்ளையானவனை எப்படி நடத்தணும்? ஆவிக்குரியன்படி நடத்த வேண்டும். அப்படி நடத்திட்டால் அவன் முதிர் வயதிற்கும் அதை விடாது இருப்பான். அதான் நம்ம தமிழ் அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5 வளையாதது 50 வளையாது. நம்ம 5 வயசில் என்ன சொல்லி கொடுக்குறோமோ அவர் ஆண்டருக்குள் எப்படி நடத்துகிறோமோ அதுதான் பிற்காலத்தில் அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரணாக பெறுகிறது. அதாவது நம்ம உலக பிரகமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுகிறது, எந்த ஒரு நபரும் அவன் வந்து அந்த 12 வயதுலேருந்து 18 அல்லது 20 வயதிற்குள்ளே எந்த கெட்ட பழத்தில் கற்றுக்கலன்னா அவன் லைஃப் லாங்கில் எந்த கெட்ட பழத்துக்கும் அடிக்ட் ஆக மாட்டாங்க. அவங்கள அதுலேருந்து ஏன்னா அவங்கள அந்த கற்றுக்கிற பருவம் டீனேஜர்லேருந்து யூத்துக்கு மாறுறது தான். அதில் ஒரு கெட்ட பழத்துக்கு அவங்க அடிமையாகலாம், வாழ்நாள் எதுக்கும் அடிமையாக மாட்டாங்க, அதுலேருந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு அதான் சொல்கிறேன், நம்ம சபையில் அநேக டீனேஜர்ஸ் பிள்ளைங்க இருக்காங்க, அநேக சிறு பிள்ளைகள் இருக்காங்க, நம்மளை சுற்றில அநேக பிள்ளைகள் இருக்காங்க. ஆண்டவர் இன்றைக்கி நம்ம காயுக்கு கொடுத்த இந்த மூப்பனை போல் நம்ம சந்தோஷப்படுறோமா? ஆமாம், நான் இவங்களை சத்தியத்துக்குள்ளே வளர்த்துட்டேன், ஆமாம் இவங்களுக்குள்ளே நடத்துட்டேன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி சேக்காட்டில் ஒரு ஜபத்தில் இருந்தோம். ஆமாம், பெரிய பாஸ்டம்மா அவங்களாம் வந்திருந்தாங்க. அப்போ ஒரு 2 பிள்ளைகளை குறித்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 2 பிள்ளைகள்னால் வாலிப பிள்ளைகள், ஆனால் அவங்க நம்ம சபையில் வளர்ந்த பிள்ளைங்க. எப்படி சின்ன பிள்ளைலேருந்து வளர்ந்தப்போ அண்ணா சொல்லிட்டு சண்டே கிளாஸில் சரி விபிஎஸ்சில் நான் வாலண்டியர் ஹெல்ப் பண்ணுறது சபையில் வளர்ந்த பிள்ளைங்க சொல்லலாம். ஆனால் இப்போ வாலிப காட்டத்துக்கு ஆன பிறகு அவர்கள் உலக பிரகாரமான போய் பல கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாயிட்டு சபைக்கே வர்றதில்லை, பெற்றோருக்கும் நல்ல ஒரு உடன்பாடு இல்லை. அதை குறித்து அவங்களுடைய அந்த உறவினர் வீட்டில் ரொம்ப கவலை குறித்து சொல்லியிருந்தாங்க. நம்ம இது ஏன்னா அவங்களுடைய ரிலேஷன் வீட்டில் தான் செப்போம், நம்ம இது 2 வாலிப பிள்ளைகள் நம்ம விட்டோமாம்மா, 2 வாலிப பிள்ளைகள் சின்ன வயசுலேருந்து நம்ம கூட வளர்ந்தாங்களே, நம்ம கூட தான். அப்போ அவங்க சொன்னாங்க, அம்மா அவங்க யார் பேச்சை கேட்க மாட்டாங்க, அதனால தான் இவங்களுக்கு வந்த வினைகள், அவங்க யார் பேச்சும் கேட்காமல நம்ம எப்படிமா நம்ம சொல்லி தரோன்னு சொன்னாங்க. அப்போ தான் நம்முடைய பெரிய பாஸ்டமாக எங்களை குறித்து சாட்சி சொன்னாங்க, நாங்களும் எங்கள் சகோதரர்கள் கூட
நாங்கள் சின்ன வயசுலேருந்து சபையில் தான் வளர்ந்தோம். பெரிய பாஸ்டம்மா அவங்களுடைய அண்டர் கீழே தான் அந்த சபையிலே வந்தோம், சபையில் வந்தோம். அப்போ அம்மா எங்களை குறித்து ஒரு சீரியஸ் சாட்சி சொன்னாங்க. ஏம்மா, இந்த பிள்ளைகள்லாம் வரும்போது சின்ன சின்ன குட்டி குட்டி பிள்ளைகள்மா, அவங்க வந்து குட்டி குட்டி பிள்ளைகள்மா, அவங்கள வரந்தாங்க சர்ச்சில் இருந்தாங்க, ஆனால் நான் சத்தியத்தில் நடத்திட்டேன். ஆனால் இன்றைக்கி அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க சேஃபாக இருக்கிறாங்க. அன்றைக்கி நான் எங்களை விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக அது இன்றைக்கி எப்படி இருந்த மாதிரி தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சாட்சிகள் மிக மிக உண்மை. நான் கூட சொல்கிறேன், என்னை சத்தியத்தில் வளர்த்த ஒரு பெரு பங்கு கண்டிப்பாக அம்மாவுக்கு இருக்குது. ஏன்னா நான் டீனேஜில் யூத்தில் இருக்கும்போது என் கூட இருந்து இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு பல விதமான, நீ வந்து உலகத்தான் கிடையாது, நீ ஆண்டவரால் பேர் தெரியும், நீ ஆண்டவர் ஊழி செய்யணும், அது கண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா நான் வந்து 10th 11th படிக்கும்போது ஒரு 10 years முன்னாடியே கையில் அந்த கருப்பு பேண்ட் கட்டுறது, அந்த ரப்பர் ஸ்டைல்ஸாக போடுறது, கழுத்தில் செயின் போடுறது, காதில் கம்பல், அந்த பிளாஸ்டிக் நம்ம அதெல்லாம் போடுவேன். என்ன பண்ணுவேன், இவங்க சாட்டர்டே சண்டேஸ் தான் சேக்காட்டுக்கு வருவாங்க, மற்ற டைம் வர மாட்டாங்க. எங்கள் வீடு பக்கத்தில் சேக்காட் சர்ச் பக்கத்தில் தான் இருந்தது. அதெல்லாம் என்ன பண்ணேன், சண்டே மட்டும் கைட்டி வச்சுறேன், மற்ற நாள்லாம் ஸ்கூலுக்கு போய் வெளியே போட்டு போகுது அந்த மாதிரிலாம் போட்டு போயிருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஹவுஸ் விசிட்டிங் வரணும் வந்துட்டு எடிட்டிங் வான்னு கூப்பிட்டாங்க. கிட்ட போனால் கரெக்டாக கையை பிடிச்சி ஏதோ அறுத்து போட்டு எல்லாத்தையும் போட்டாங்க. எனக்கு பயங்கரமான கோவம். நாடா இவங்க தான் வயசான காலத்தில் இதுமாரி இருக்கிறாங்க நம்ம. ஆனால் நான் காசு சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு வாங்குறது. ஒரு நாள் அடுப்பில் எடுத்துன்னு போட்டாங்க, அந்த கயிறு அப்படியே உருகி போயிடுச்சு. நான் வெளியே தூக்கி போட்டதுனால அதை கண்டுபிடிச்சி அப்புறமா எடுத்துருவேன். என்னடா இப்படி பண்ணுறாங்களா அப்படி பண்ணுறாங்களேன்ட்டு மனசுக்கு ரொம்ப என்னடா இப்படி பண்ணுறாங்களேன்னு. ஆனால் இன்றைக்கி யோசித்து பார்க்குறேன், அன்றைக்கி அவர்கள் சத்தியத்தின்படி நடக்கலாம் இன்னும் மோசமாக தான் இருந்திருப்பேன். இன்னும் காதில் கழுத்தில் மூக்கில் எங்கெல்லாம் போட்டுன்னு இருக்கலாம், உலகப்புறமான வாழ்க்கையில் போயிட்டு நான் இன்னும் மோசமாக தான் போயிருப்பேன். ஆனால் அவர்கள் அந்த தாய் வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க, நான் பிள்ளைகளை நான் சத்தியத்தில் நடத்தணும், இவங்க உலக பிரகாரமாக இடக்கூடாது. முடி வெட்டினா கூட கேட்பாங்க, நான் சிசரத்தை நைட்டில் வெட்டிடுறேன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனுக்கெல்லாம் வெட்டியே விட்டுருக்காங்க. எங்கள் அண்ணன் வந்து சிங்கிள் முடியெலாம் வளர்ப்பாங்க அந்த கால ஸ்டைலாக, அதெல்லாம் எங்கள் பாஸ்டர் மாதிரி சிசர் எடுத்து வெட்டி விட்டுருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, தன்னோட பிள்ளைகள் சத்தியத்தை நடக்கிறதுல அவங்க எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறார்கள். அதனால தான் கர்த்தரோட அடுத்த சந்ததியில் அதில் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ இன்றைக்கி அது காயை போல் நாம் எப்படி நம்ம செழிப்பாக இருக்க நம்ம இருக்கிறோமா, நான் எதில் சந்தோஷப்படுறேன்னா, தன்னுடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிற விதத்தில் நாம் சந்தோஷப்பட வேண்டும். ரெண்டாவது சொல்கிற உண்மை. ஹல்லேலூயா. கர்த்தர் வேதவசனம் சொல்லி உண்மையில் மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அன்றைக்கி இப்போ பாஸ்டர் முன்னாடி சொல்லும்போது சொன்னாங்க, நம்ம சபையில் ஊழியம் செய்து கூட பாவம் ஒரு பெருசு இல்லை, பாவம் பண்ண கூட சபையில். ஆனால் ஒரு மனிதன் உண்மை இல்லாத இருக்கும்போது அவனை ஊழியத்தில் உபயோகப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க FAST, அதில் முதலாவது ஃபெய்த்ஃபுல்னஸ், முதலாவது விசுவாசம், உண்மை தான். அப்போ நம்ம சபையிலும் சரி அந்த ஆண்டவர் ஊழியத்துக்கும் சரி, ஏனென்றால் ஆண்டவரே சொல்லியிருக்காரு, அதாவது நீ அந்த தகவல் நீ சொந்த குடும்பத்தை நீ நடத்தாத ஒருவன் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். அப்போ ஆண்டவர் ஊழியத்திலும் நமக்கு ஆண்டவர் சொல்லப்பட்ட ஒரு பெரிதான ஒரு உண்மை என்னவென்றால், நம்மளுக்கு சத்தியம் என்னவென்றால் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டு அந்த உண்மையோடு இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வதித்து தருவார். அல்லேலூயா. 4வது வசனத்தில் அதே தான் சொல்கிறாரு, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. நம்மளுக்கு இருக்கிற ஜபக்குழு நம்ம நினச்சி பார்த்துப்போம், நம்மளுக்கு இருக்கிற சொந்த பிள்ளைகள் நினச்சி பார்த்துப்போம், நம்ம எத்தனை பிள்ளைகள் அது எந்த ஸ்டாண்டர்டில் இருக்காங்க நம்ம இன்னைக்கு யோசித்து பார்த்து அதுக்கு நம்ம அந்த முடிவு எடுத்தோம்னால் நாமளும் இந்த மூப்பரை போல் நம்ம சந்தோஷப்படும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சாட்சி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஆண்டவரே, நானும் ஒரு நாள் என் பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்கிறாங்கன்னு ஒரு சாட்சி குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா, என் பிள்ளைகளை நான் வளர்ந்துட்டேன்னு நான் சாட்சி சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அதை அப்படியே ஆக செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக 5-8 நல்ல மற்றும் கெட்ட மாதிரிகளிலிருந்து கற்றுக்கொள்ளுபவை. ஏன்னா உலகத்தில் வந்து குட் எக்ஸாம்பிள்ஸ் பேட் எக்ஸாம்பிள்ஸ் இருப்பாங்க. நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் எதை பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் நாம் நல்ல மாதிரிகளை தான் நாம் பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. உலகத்திலே நம்மளுக்கு ஒரு செல்ஃபோனாக இருக்கட்டும், ஒரு தொலைக்காட்சியாக இருக்கட்டும், அவன் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆனால் நாம் எதை பின்பற்றுறோம், எதை நாம் முடிவு செய்கிறோமோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அல்லேலூயா. இதில் இப்போ நம்ம ஒரு நல்ல மாதிரின்னு பார்த்தா அவர் தான் காயு குறித்து இன்னும் 2 வசனங்களை சொல்லுகிறது. 5வது வசனம் 6வது வசனம் படிக்கிறேன். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாக செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழியை வெட்டி அனுப்பினால் நலமாக இருக்கும். ஹல்லேலூயா. 5வது வசனத்தில் அவருடைய ஊழியத்தை குறித்து முதலாவது அவருடைய கேரக்டரை பற்றி சொன்னார், சத்தியத்தில் நடக்கிறப்ப உண்மை நடக்கிறான்னு. 5வது அவருடைய ஊழியத்தை குறித்து சொல்லுகிறார். என்னன்னா, பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றும். சகோதரர்கள் முன்னாடி சொன்னது போல் சகோதரர் கிறிஸ்தவ சகோதரர், உடன் இருக்கிற ஊழியம் செய்கிற சகோதரர்களுக்கும், அடுத்தபடியாக அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் நீ செய்கிற. அல்லேலூயா. நம்ம வந்து இந்த சகோதரருக்கு ஹெல்ப் பண்ண நம்ம சபையில்
கர்த்தர் நம்மளுக்கும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரும் இப்போ முன்னாடி மோஸ்ட்லி ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு இந்த ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம ஊழியனா வந்துட்ட பிறகு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் மக்களுக்கு நேசிடும், மக்களுக்கு சேவை செய்யணும். அல்லையா? நம்ம தமிழ் அழகான வார்த்தை இருக்கும், ஊழியக்காரன். நான் அடிக்க தமிழ் ஊழியக்காரன், சர்வன்ட். அப்போ நம்ம அதாவது ஒரு உண்மையான சர்வன்ட், உண்மையான ஒரு ஊழியக்காரன்னா மக்களுக்கு சேவை செய்பவன், மக்களுடைய தேவைகளிலிருந்து சேவை செய்பவன். நானும் ஊழியத்துக்கு வந்த புதுசில் 2018 வந்த பிறகு நான் மக்களான யார்கிட்ட அவளை பேச மாட்டேன், எந்த நீடுக்கும் உள்ள நுழைய மாட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது நம்ம சபையில் 2 பேரும் நான் பேசுவேன், அது பண்ணுவேன். அப்புறமா ஒரு நாள் அந்த டேவிட் பாஸ்டர் வந்து அப்புறமா கேட்டாங்க, ஊழியெல்லாம் எப்படி போகுது, நல்லா பண்ணு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு ஆலோசனை சொன்னாங்க, ஹாரிஸ் நீ ஊழியத்துக்கு வந்துட்ட சின்ன வயசில் ரொம்ப சந்தோஷம், நீ முதலாவது லவ் பீப்புள், மக்களை நீ நேசிக்கணும், அதை சபை மக்களை நேசிக்கணும்னு சொன்னார். இது என்ன புதுசாக இருக்கு, நான் வந்து என்னை நேசிக்கிறல, யார் நேசிக்கிறோம் அவங்கள தான் நேசிப்பேன், இல்லை நீ சபை மக்களை நீ நேசிக்க வேண்டும்னு சொன்னார். ஒரு 2வது வருஷம் திருப்ப சொன்னார், ஹாரிஸ் நீ 2 வருஷம் தாண்டிட்ட, நீ எதில் போன சர்ச்சை லவ் பண்ணணும், சர்ச்சை நீ அன்பாக நேசிக்கணும், சர்ச்சைக்காக உன்னோட உழைப்பை கொடுக்கணும்னு சொன்னார். 3வது ஒரு காலத்தை சொன்னார், லவ் யுவர் பாஸ்டர், சப்போர்ட் யுவர் பாஸ்டர்னு சொன்னார். உன்னுடைய போதகருக்கு நீ உடனுழைந்து அவருக்கு என்ன நினைக்கிறாரோ அதை நீ செய்து முடிக்கிற ஒரு நபராக நீ மாறணும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு இது ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன் கொடுத்த ஒரு நல்ல ஒரு ஆலோசனை என்னென்னா, நம்ம மக்களை நேசிக்க வேண்டும், நம் சபையை நேசிக்க வேண்டும், ஊழியக்காரருக்கு உதவி செய்ய வேண்டும். அப்போ இதுதான் ஒரு நல்ல ஒரு கேரக்டராக சத்தியத்தில் நடக்கிற ஒரு சாட்சியாக இருக்கிறது. நாம் கூட அநேக பேர் ஊழியத்தில் வரலாம். ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற சர்வன்ட். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணால் சேவை தான் செஞ்சாராம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்றைக்கும் வந்து ஒரு சீட்டில் ஒரு சிம்மாசனை போட்டுட்டு வியாதி உள்ளூர்லேயே எல்லோரும் வாங்கல் என்னை லைனில் தேடுங்க சுகம் இல்லைங்க சொல்ல, அவர் ஊராக திரிஞ்சு பட்டணமாக திரிஞ்சு நாடாக திரிஞ்சு ஏன் தன் மக்களுக்கு ஊழியம் செய்ய வந்தார். அல்லேலூயா. அப்போ நாம் கூட ஊழியம் செய்கிற காயை போல் நாம் ஒரு நற்சாட்சி பெற வேண்டாம், நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்ம அழைத்திருக்கிறோம். ஜீசஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய குணதர்சி என்னால் புரிஞ்சுக்க கூட அவ்வளோ ஒரு அற்புதமான, ஏனென்றால் ஒரே ஒரு லேகியோன் அவனுக்காக கடற்கரையை தாண்டி இத்தனை கிலோமீட்டர் தாண்டி, ஏனென்றால் அவன் ஒரு ஆத்தமோ இடறி போகக்கூடாது, அவனை தேடி போனார். லேகியனை தேடி கொண்டு அவங்க சொல்லி இவர் தேடி போனார். நம்ம 3 நாள் முன்னாடி ஒரு இது பார்த்தோம். அப்போ அந்த நம்ம மெசேஜில் என்ன சொல்கிறேன்னா, அந்த 12 சீஷர்கள் வந்து உதறிவிட்டு அவங்க மீன் பிடிக்கலாம் போகலான்னு சொல்லும்போது திரும்ப அவர்களை தேடி தான் இவர் போகிறார், அவர்களுக்கு சேவை செய்கிறார், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அருமையான உணவு கொடுக்குறார். இதில் என்ன குறிக்குதுன்னா, அப்போ நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். காயு அதை தான் சொல்லுகிறான், மகனே சகோதரருக்கும் அன்பாக சேவை செய்கிற, அந்நியருக்கும் சேவை செய்கிற, உன்னுடைய நற்சாட்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. அடுத்தபடியாக 7வது வசனம் 8வது வசனம், ஏனெனில் அவர்கள் புறஜாதியார் இடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தை நிமித்தம் புறப்பட்டு போனார்கள், ஆகையால் நாம் சத்தியத்துக்கு உடன் வேலையாட்களாக இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த என்ன சொல்கிறார், மகனே நீ வந்து யாருக்குன்னா புறஜாதிகள் இடத்துல ஒன்றும் வாங்காமல் அவர்களை நீ மிகவும் நேசித்து நீ என்ன பண்ணுறியே, இவ்வளோ நேசித்து அதை பண்ணுறியே, நீ வந்து மற்றவர்களே நீ வந்து வழி விட்டு அனுப்பு என்று சொல்கிறார். 8வது வசனத்தில் நாம் சத்தியத்துக்கு எப்படி இருக்கிறோமோ உடன் வேலையாட்கள். ஹல்லேலூயா. இதுதான் கோவொர்க்கர்ன்ற வார்த்தை வந்து உடன் வேலையாட்கள். நம்ம சபையிலையும் பாஸ்டர் நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம், ஏன்னா மற்ற நம்ம நாட்டில் மோஸ்ட்லி அந்த வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. கோவொர்க்கர் தான் உடன் வேலை ஆட்கள். உடனே பாஸ்டருக்கு உடன் இருந்து ஊழியம் செய்ய நம்மளுடைய சரௌண்டிங்கில் உடன் ஊழியர்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய ஜிஏ சபையில் நம்முடைய ஆங்காங் சபையில் யூஸ் பண்ணுற வேர்டு வந்து கோவொர்க்கர்னா கூட இருந்து இதுதான் உடன் வேலை ஆட்களாக இருந்து அவருடைய நாமத்தை நிமித்தம் சேர்த்துக்கொள்ள கடனாளியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது 9வது வசனம் 10வது வசனம் சொல்லுகிறது, நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாக இருக்கிற திபே திருவியங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. 10வது வசனம், ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அழைப்பி செய்து கிரியைகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தன் சகோதரி ஏற்றுக்கொள்ளாமன்றி ஏற்றுக்கொள்ள மனதார்களும் தடை செய்து சபைக்கு பொறுமையை தள்ளுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இது 8வது வசனத்தையும் நம்முடைய காயகுத்து நற்சாட்சிகளை பற்றி கொடுத்தாரு. 9:10 யாரை பற்றி சொன்னால் அது தியோத்திரேப்பு. அல்லேலூயா. தியோத்திரேப்பு பற்றி சொல்கிறாரு. அப்போ தியோத்திரேப்பு எப்படிப்பட்டவனா, நானும் அவங்களுக்கு ஊழியத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தேன், நானும் அவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லிக் கொடுத்தேன், ஆனால் அவளை ஏற்றுக்கொள்ளலை. அவளுக்கு எனக்கு நன்மை அதாவது தமிழில் சொல்லுவாங்க, நீ உதவி செய்யலாம் கூட பண்ண பரவாயில்லப்பா, என்ன பண்ணாத உபத்திரம் பண்ணாத. ஆனால் இவர்கள் 2த்தையும் சேர்ந்து சார் உதவியும் செய்யலை,
ஆனால் உபத்திரத்தையும் சேர்ந்து பண்ணுறாங்க. என்ன பண்ணனா அவன் மாத்திரம் கெட்டு போவதுடைய இது இல்லாமல் கூட இருக்கவங்களும் எல்லாரும் அவன் சொல்கிறத கேட்காத சொல்லிட்டு பல விதமான ஒரு கஷ்டமான பாதை. எனக்குமே பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் நான் சின்ன வயசுலேருந்து ஊழியத்தில் இருக்க, நான் 4 வருஷம் ஆச்சு ஊழியத்தில். எனக்கு இந்த வருஷம் ஒரு புதுதான எக்ஸ்பீரியன்ஸு. இது போல் ஒரு சூழ்நிலையில் நானும் கடந்து போவேன். ஆண்டவர் எனக்கு காட்டினார். ஏன்னா நம்ம நன்மை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யலாம். அப்போ நம்ம ஒரு நன்மைக்கு நன்மையே செய்கிறோம். ஆனால் பிற்காலத்தில் நம்மளுக்கு விரோதமாக பின்னாடி போய் பேசும்போது நானும் ஒரு சில வாரத்தில் கேள்விப்பட்டேன். ஐயோ எனக்கு ரொம்ப அந்த ஒரு வாரமாக எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஐயோ நம்மளுக்கு இவ்வளோ நன்மை செஞ்சோம், அவங்களுக்கு இவ்வளோ நன்மை ஆனால் இது பின்னாடி போய் இப்படி பேசிட்டாங்க. ஏன்னா நான் என்னை பற்றி நம்ம கடுகளவு கூட மனசில் அவங்களுக்கு எந்த தீமை நினைக்கல. ஆனால் அவங்கள போய் ஒரு சில நபராண்ட போய் இல்லை இப்படி தான் இப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ இந்த வசனத்துடைய ஃபீலிங் எனக்கு இப்போ தான் புரியுது. ஒருவேளை ஆண்டவர் என்னை அந்த பாதையில் நடத்தி கொண்டு போகலன்னா எனக்கு புரிஞ்சிருக்காது. நான்ப்பா இவர் சொல்கிறேன். ஆனால் எனக்கு அந்த பாதை எவ்வளோ கடினமான பாதை. அதாவது ஊழியக்காரங்கள் ஒவ்வொருக்கும் ஒரு நாளும் ஒரு பாடுள்ள வாழ்க்கை ஏன்னா ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதனால் பாடுபட்டால் அவன் வெட்கப்படாமலே அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தான் ஆண்டவர் சொல்கிறாங்க. நம்ம நிறைய ஊழியக்காரங்க சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு ஊழியக்காரனும் கஷ்டப்படாத ஊழியக்காரன் இல்லை, எந்த ஊழியக்காரனும் லைஃப்லாம் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு நாளும் பாடுகள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனாலும் அதுலேயும் தாண்டி நம்ம கர்த்தருக்காக எப்படி ஊழியம் செய்கிறோம் இல்லையா? ஏன்னாலும் கர்த்தர் சொல்லுங்க, உலகத்தில் உபத்திரம் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஊழியத்தில் வந்த பிறகு நம்மளுக்கு எல்லாமே செழிப்பாக இருக்குமா? எல்லோரும் நற்பேர் சொல்கிறவங்களாம் கிடையவே கிடையாது. இயேசு என்ன பண்ண சொன்னாங்கன்னா, இவன் பெயல்செபூலின் குமாரன், பிசாசுகளின் தலைவன் என்று இயேசு அதை வச்சு தான் பேசணும். அப்போ இயேசு நம்மளோடைய ரொம்ப ரொம்ப கணக்கடாத பரிசுத்தர். அவரே என்ன பார்த்து சொன்னால் இவன் பிசாசுகளின் தலைவன் சொன்னாங்களாம் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அதை தான் சொல்கிறாரு, இந்த பச்சை மரத்துக்கு என்ன செய்யணும், பட்டை மரத்துக்கு என்ன நீப்பா செய்வீங்க? ஏன்னா நான் ஆண்டவர் இவ்வளோ ஊழி செஞ்சார். அப்போ நாம் கூட நான் ஒப்பனா சொல்கிறேன், நம்ம ஊழியத்தில் வரோம், நம்மளுக்கு ஊழியத்தில் எல்லாம் செம்மையாக இருக்கும், நம்மளுக்கு எல்லாமே ஏற்றுப்பாங்க, எல்லோரும் நம்ம நல்ல பேர் சொன்னால் கிடையவே கிடையாது. அதில் ஒரு சில தீயத்திரைப்புகள் இருப்பார்கள் கண்டிப்பாக. ஆனாலும் அவங்களையும் தாண்டி நம்ம நேசித்து அது ஊழியத்தை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இந்த வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதோட ஹார்ட்னஸ் ரொம்ப கடினமாக இருந்தது, அதோடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. அப்போ ஊழியத்தில் இருக்கிற நம்ம ஊர் கூட ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறதுனா, ஊழியத்தை சேர்ந்தால் ஒரு சில பேர் எதிர்ப்பாங்க, ஒரு சில பேர் நம்மளை நெக்லெக்ட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வேணுமுன்னே இது போல் அதாவது நன்மையும் செய்யாமல் நம்மளுக்கு தீமையும் செய்வாங்க. ஆனாலும் அதையும் தாண்டி நாம் ஊழியத்தை நல்ல பண்புகளை ஃபாலோ பண்ணி நம்ம ஊழியத்தை செய்யணும் இல்லையா? ஊழியத்தில் ஏன்னா நம்ம வரோம், ஒரு சில பேர் முன்னிலை ஊழியம் ஒரு சில பேர் ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும், இன்னொரு பேர் பேட் கேரக்டர்ஸ் இருக்கும். நம்ம ஒரு காலம் அந்த கெட்ட பண்புகளுடைய நபர்களை பின்பற்றக்கூடாது. யார் நல்ல மாதிரியாக இருக்கோ, யார் ஒரு முன்மாதிரியாக இருக்கோ அவர்களே நாம் ஃபாலோ பண்ணி போனால் தான் நம்முடைய வாழ்க்கையும் சரி அது ரொம்ப செழிப்பாக இருக்குன்னு சொல்லுகிறது. 11ஆம் வசனத்தில் சொல்ல, பிரியமானவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று, நன்மை செய்கிறவன் தேவனாக உண்டாங்க, தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அதான் 2 எக்ஸாம்பிள், காயோ 1, தீயோத்திரேப்பு 1. எப்போ நீ யாரை ஃபாலோ பண்ண போகிற? காயோ ஃபாலோ பண்ண, காயோ போல் நீ மாறணும், காயோ போல் ஏறு, மக்களுக்கு சேவை செய்யணும், காயோ போல் சத்தியத்தில் நடக்கணும், காயோ போல் உண்மையில் ஊழியத்தை செய்யணும், அப்படி நீ ஃபாலோ பண்ணு. ஆனால் இந்த தீயோத்திரேப்பு போல் நீ பண்ணாத. அவன் தேவையில்லாத வார்த்தைகளை அலப்பி தேவனுக்கு, ஏனென்றால் தேவன் அந்த சவுலுக்கு சொன்னார், இயேசு வாழ்ந்த காலத்தில் சவுல் வாழலை, இயேசு மேலே போய்ட்டு அப்போ சவுளுடைய ரைஸ் ஆகிறாரு. இயேசு அந்த தரிசனத்தில் சொன்னார், சவுலே சவுலே நீ யாருன்னு கேட்குற, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே சொல்கிறாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா ஹல்லேலூயா? அப்போ சவுல் சொல்கிற, இயேசுவை பார்த்ததே இல்லை, ஏன்பா முள்ளில்? ஏன்னா அந்த சபையை அவன் துன்பப்படுத்துகிறது, அது இயேசுவை துன்பப்படுத்துகிற கன்சிடர் பண்ணப்படும் ஹல்லேலூயா? ஏன்னா சபையை ஸ்தாபித்தவர் கிறிஸ்து, சபையினுடைய மூலக்காரனு கிறிஸ்து, சபையை வழிநடத்துகிற ஆவியானவர். அப்போது இது போல் இந்த தீயோத்திரேப்பு போல் ஒரு வேளை ஊழியக்காருக்கு விரோதமாக பேசுகிறதோ இல்லை சபைக்கு விரோதமாக பேசுகிறதோ அது நேரடியாக அது ஆண்டவர் குறித்தே பேசுவது ஹல்லேலூயா? நாம் மக்களை இதை நியாயத்திருக்க மாட்டோம், கர்த்தரே அதை நியாயத்திருப்ப. அதனால இந்த மோசமான நிலைக்கு நாம் போகாமல் நம்மளை காத்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இன்னொரு கேரக்டர் பார்த்தா, அதுதான் தேமேத்ரியு. 12ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். தேமேத்ரியு எல்லாரும் நற்சாட்சி பெற்றது இல்லாமல் சத்தியத்தால் நற்சாட்சி பெற்றவன், நாங்களும் சாட்சி கொடுறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அல்லையா? காய்க்கு டிக்கு தீயோத்திரேப்புக்கு இன்ட்டு போட்டாங்க. தேமேத்ரியு ஒரு நல்ல சாட்சி பெற்றவன், அப்போ எல்லாரும் நற்சாட்சி பெற்றவனா ஹல்லேலூயா? அப்போ ஆண்டவர் இன்றைக்கி நம்மளுக்கும் சொல்கிறார், அது நம்ம ஊழியத்தில் இருக்கனா நன்காணி என்னென்னா நம்ம ஒரு நல்ல சாட்சிகள் வேணும். நல்ல சாட்சிகளை குறித்து தான் நம்மளுடைய நடக்கைகளை உறுதிப்படும், நம்ம நடக்கைகளை குறித்து தான்
நம்முடைய ஊழியங்களும் வந்து உறுதிப்படும் என்று சொல்கிறார். பவுல் கூட அந்த தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் சொல்லியிருப்பார், ஒரு கண்காணியானவன் எப்படி இருக்கணும், ஒரு சபையில் ஒரு லீடர் இருக்கும் எப்படி நற்சாட்சி பெற்றவனால் வந்து புறம்பானவர்களும் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவனாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3வது வசனம். நான் 1வது இதில் மட்டும் 18 காரியங்களை குறிச்சிருக்குது. நான் ஒரு சில காரியங்கள் மட்டும் என்ன சொல்கிறேன். கண்காணிப்பை இவர்கள் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையில வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றச்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோகியதையுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறனும் போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறனாய் இராமல் பொறுமையுள்ளனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசையில் இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துகிறோம் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகளுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாததான் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினிலை விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இதில் பார்த்தீங்கன்னா ஊழியத்தின் குறித்து அநேக காரியங்களை குறித்து சொல்லியிருப்போம். அப்போ நம்மளும் எதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம்? காயை ஃபாலோ பண்ணுறோமா, இல்லை நம்ம இந்த தீயத்திரைப்பு போல் நம்ம ஒரு சில காரியங்கள் இருக்கிறோமா, இல்லை இந்த தேமையத்திரை போல் நற்சாட்சி பெற்றோமா? இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். கடைசியாக இந்த 2 வசனங்களை முடிவுரை செய்து முடிக்கிறார். அந்த வசனங்களை நான் படிச்சிடறேன். 13வது வசனம் 14வது வசனம். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் ஒன்று, ஆனால் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்லை. சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பியிருக்கிறேன். அப்போது முகமுகமாய் பேசிக்கொள்ளும். உனக்கு சமாதானம் உண்டாதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள், சிநேகிதை பேர் பேராக வாழ்த்துவாங்க. ஹல்லேலூயா. அப்போ கடைசியாக சொல்லிட்டார், மகனே நான் உன்னை நேரடியாக வந்து பார்க்குறேன், எனக்கு நிறைய ரைட்டிங்ஸ் எழுத முடியல. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் எழுத வேண்டிய காரியங்கள் அது வந்து ஒரு நபருக்கு போய் சேரனால ஒரு கிறிஸ்தவ மாடல்கள் அந்த காலத்தில் ரொம்ப வந்து ஒடுக்கப்பட்டது, அதை கிழிச்சு அதை எரிச்சாங்க. அதனால் அவங்க நிறைய எழுதலை. இல்லைப்பா நான் கையினால் எழுதின மையினாலும் அல்ல, நேரடியாக அவனை அவனை சந்திக்கும் போது அநேக விஷயங்களை குறித்து நான் ஆலோசிக்கிறேன் என்று இந்த நிருபத்தை அவர் வந்து முடிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் கர்த்தர் நம்மளுக்கு இதில் சொன்ன காரியங்கள் என்னென்னா, நாம் சத்தியத்தின்படி நடக்கிறோமா, இல்லை நமக்கு வருகிற பின்வரும் சந்ததி சத்தியத்தின்படி நடக்கிறோமா? 2வது, நாம் எதை பின்பற்றுகிறோம்? ஒருவேளை சத்தியத்தில், ஏன்னா ஒரு சில நபர்கள் சொல்கிறது அப்படியே நம்ம பிளைண்டாக கேட்டுருவோம். நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கு, ஆனால் அவர்கள் உண்மையான சத்தியத்தை நடக்கிறாங்களா, இல்லை சத்தியத்தின்படி சொல்கிறாங்களா? நம்ம பகுத்து ஆராய்ந்து அவருடைய கனிகளை பார்த்து நம்ம அவர்களை ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையான காரியங்கள். ஏன்னா சபையில் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் சொல்கிறது கேட்டால் எல்லாம் பண்ணுறது இல்லை. அவர் ஒவ்வொருத்தரும் நாம் நிதானித்து ஆராய வேண்டும். அவர்கள் காயை போல் கர்த்தருக்கு உண்மையாக இருக்காங்களா, இல்லை வந்து இந்த தீயத்திரைப்பு போல் இல்லை கர்த்தருக்கு விரோதமாக அவங்க பேச்சிலேயே நம்ம கண்டுபிடிக்கணும், இது சபைக்கு உகந்த பேச்சா, இல்லையே ஊழியக்காரர்களை பேச்சு கம்மியாக பேச இல்லை இந்த நல்ல பேச்சு இல்லையா, அப்போ அவங்கள வந்து விட்டு விலகுவது நம்மளுக்கு நல்லது. ஏனென்றால் அது வந்து பிற்காலத்தில் இன்னும் அதிக ஆபத்தை தான் குறிக்கும். அல்லையா? அப்போ இன்றைக்கி கர்த்தர் இன்றைக்கி நம்மளுக்கு சொல்லுகிற காரியங்கள் நம்முடைய ஜெபக்குழு இருக்கலாம், இல்லை நாம் ஏதாவது ஆவிக்கிற நபர்களை வழிநடத்திருக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கலாம். நாம் நம்முடைய பிள்ளைகளை சத்தியத்தின்படி நடத்துகிறோமா? நாம் எதில் சந்தோஷப்படுறோம்? எனக்கு கூட ஒரு நபர் வந்து போன கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நல்ல பழக்கமானவர் ஏதோ ஒரு அன்பு ஏதோ ஒரு அன்புனால உங்களுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சத்தியத்தின்படி நிறைய காரியங்கள் அவர்கள் வந்து கீழ்ப்படியில். அப்புறம் எனக்கே ஒரு டவுட் ஆச்சு, இவங்க வந்து ஒரு பாசமாக இருக்காங்க, ஆனால் எதுக்கு கீழ்ப்படியில் சத்தியம்? ஏன்னா நான் அதில் ஒரு சந்தோஷப்பட்டேன். அப்புறமா ஒரு நாள் வந்து நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன், ஐயா நீங்கள் வந்து என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்க, ஒரு அஃபெக்ஷன் ஒரு ஊழியக்காரன்னு ஒரு கனப்படுத்துகிற காரியத்தை செய்கிறீங்க, ஆனால் சத்தியத்தின்படி நடக்க மாட்டாங்களே. நான் சொல்லிட்டேன், நீங்கள் எனக்கு சத்தியத்தின்படி நடந்தால் தான் எனக்கு வந்து ஒரு திருப்தி, எனக்கு ஒரு ஆசீர்வாதம். மற்றபடி நீங்கள் எனக்கு எந்த ஒரு பாசத்தை செலுத்தினா அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. என்னென்னா அதுதான் கர்த்தர் கொடுக்குற ஒரு ஆலோசனை. அல்லையா? அப்போ நான் கூட அந்த டிசைன் வேண்டி எனக்கு கர்த்தர் எனக்கு இப்போ தான் கொடுத்தாரு. அப்போ நானே இப்போ இத்தனை நாட்களாக ஏதோ நம்மளுக்கு ரொம்ப கீழ்ப்படுகிறாங்க, நம்ம சொல்கிறத உடனே செஞ்சிடறாங்கன்னு ஒரு சந்தோஷப்பட்டோம். ஆனால் அநேக சூழ்நிலைகளை நம்ம அவங்க சத்தியத்தின்படி நடக்கலையேன்ட்டு நான் ஒரு கேர்லெஸ்ஸாக தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாட்களில் தான் ஒரு சத்தியத்தின்படி நடத்துக்கிற என்ன எப்படி நடத்தலாம், எப்படி வசனம் வேதத்தை படிக்க வைக்கலாம், எப்படி ஒரு ஆண்டோர் ஆலோசனை சத்தியத்தை வளர்த்துக்கலான்னு இப்போ தான் நான் இந்த கரெக்டாக படித்து அதை கர்த்தர் உணர கிருபை செய்தார். படித்த பிறகு இந்த அதிகாரத்தை கர்த்தர் இப்போ நான் படிக்கிறோம். அப்போ நம்ம கொஞ்சம் எழுந்திருந்து நம்ம தேவனுடைய நாமத்தை நான் ஒரு பாடலை பாடி மகிமைப்படுத்துகிறோம். நாம் இன்றைக்கு நம்ம ஒரு கேள்வியோடு இருக்கலாம், நாம் எந்த வழியில் நடக்கப் போகிறோம், அல்லது நமக்கு பின்வரும் சந்ததியை நாம் எந்த வழியில் நடத்தப் போகிறோம் என்று நம்ம யோசித்து கர்த்தருடன் நம்ம ஒப்புரவாக உடன்படிக்கை செய்து நாம் தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். வழி நடத்தும் வல்ல தேவன்,
வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் வாழ்வில் நாயகன். ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு கூட இருப்பா. நான் கூட என் பிள்ளைங்களை வழி நடத்த நினைக்கிறேன், ஆனால் என் பேச்சு கேட்க மாட்டாங்களப்பா. நான் அநேக செல் குரூப் நடத்துகிறேன், ஆனால் ஏதோ ஒரு சில நேரத்தில் நான் கடமைக்காக பண்ணிடுறேனப்பா. ஆனால் நான் கூட ஊழியம் பண்ணுறேன், ஆனால் எந்த அளவுக்கு நான் சத்தியத்தைப்படி நடத்துகிறேன் எனக்கு தெரியலையப்பா. ஒருவேளை நம்மளுக்குள்ள அந்த எண்ணங்கள் இருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் ஏசப்பா எனக்கு அவங்கள வழி நடத்த கிருபை செய்யுங்க ஆண்டவர் ஏசப்பா. என்ன வழி போகணும் எனக்கு தெரியலையப்பா, என்னை எப்படி வழி நடத்தணும் எனக்கு தெரியலையப்பா. அதுக்கப்புறம் நீங்கள் என்னை வழி நடத்துங்க சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம கேட்கலாமா? அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில் கூட கர்த்தாவே அப்பா சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்று அப்பா இந்த நாள் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் மாத்திரமல்லப்பா, எங்கள் பிள்ளைகளும் சத்தியத்தின்படி நாங்கள் நடத்த வேண்டும் என்று இந்த நாளில் எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 3 யோவான் 1:3 4 சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். 4 என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நம்மளை பார்க்கிறவர்கள் நாம் சத்தியத்தின்படி நாம் நடக்கிறோமா இல்லையா என்று பார்க்கிறார்கள். அப்போது நம்ம சத்தியத்தில் நாம் நடக்க வேண்டும். நாம் கரெக்டாக சத்தியத்தின்படி நாம் நடக்கிறோமா அப்படின்ட்டு நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும், அது மாத்திரம் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு சத்தியத்தில் நாம் நடத்துகிறோமா, நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளை சத்தியத்தின் பாதையில் நாம் நடத்துகிறோமா என்று இந்த நாளில் என்னோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். நான் சத்தியத்தில் நான் கரெக்டாக நடக்கிறேனா அப்படின்னு என்ன நான் ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் கரெக்டாக சபைக்கு நான் வந்துடுறேனப்பா, நான் கரெக்டாக தானேப்பா வேதத்தை வாசிக்கிறேன், அதன்படி நான் நடக்கிறேனே அப்படின்ட்டு நான் இந்த நாளில் யோசித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர், அப்போ நீ நடக்கிற
உன் பிள்ளைகளும் ஆவிக்குரிய பிள்ளைகளோ சத்தியத்தில் நடக்கிறார்களா அப்படின்னு எனக்குள்ள ஆண்டவர் ஒரு கேள்விக்குறியை கேட்டார். இந்த நேரத்தில் என்னோட ஜெபக்குழுவில் ஒரு பிள்ளை வழி தப்பி போகிறத எனக்கு ஆண்டவர் முன்பாக காமிக்கிறாரு. நான் அந்த பிள்ளைக்கு எவ்வளோ சத்தியத்தின் பாதையில் நான் நடத்திக்கிட்டு வந்தேன். கரெக்டாக காலை தியானத்தில் அந்த மகள் என் கூட அமர்ந்து இருப்பாங்க. அக்கா, எந்த சூழ்நிலை என்னை விட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி அதிகமாக அன்பை பற்றியும் நான் சொல்லி கொடுத்து வந்தேன். இந்த காலகட்டத்தில் ஆண்டவர்கிட்ட பிரிக்கிற காரியம் என்னவா இருக்கும் அப்படின்னு இந்த நாளில் ஆண்டவர் என்னோட கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பிள்ளையை நான் கைவிட்டுட்டேன்னா, இல்லை இன்னும் ஒரு சான்ஸு கொடுங்க, அந்த பிள்ளையை நான் சத்தியத்தில் நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ட்டு நான் ஏசப்பா கிட்ட இந்த நேரத்தில் நான் ஒப்பு கொடுத்து கேட்குறேன். எனக்கு நிச்சயமாக தெரியலப்பா, சத்தியத்தில் எப்படி அந்த பிள்ளையை நான் டேக்கர் பண்ணணும். வேற காரியங்கள்லாம் செய்யும் போது என்னால் அதை தாங்கவே முடியல. அந்த காரியங்களை என் கண்ணு முன்னாடி நான் பார்க்கும்போது அவங்கள நான் எப்படி கேர் பண்ணுறது? நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த மகளை சபைக்கு கொண்டு வந்தேனே, ஏன் என்னால் சத்தியத்தில் கொண்டு வர முடியல? அப்போ சத்தியம் அவங்களுக்குள்ள போகலை அப்படி என்பதை ஆண்டவர் இந்த நாளில் எனக்கு காண்பிக்கிறார். அப்போ சத்தியம் உள்ள போச்சனா, ஆண்டவரோட வசனங்கள் உள்ள போச்சனா, மெய்யாகவே அவர்கள் விடுதலை ஆவார்கள் என்று இந்த நாளில் ஆண்டவர் என்னோட கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த நேரத்தில் அந்த மகளுக்கு இன்னும் அந்த மகளுக்கு எப்படி நான் சொல்லி தர முடியும்? ஆண்டவரோட அன்பை எப்படி சொல்லி தர முடியும்? அப்போ சத்தியத்தில் நடக்கிற நான் இன்னும் அதிகமாக சத்தியத்தை அந்த மகளோட இருதயத்தில் நான் போடணும் அப்படின்றத ஆண்டவர் எனக்கு இந்த நேரத்தில் உணர்த்துறாரு. அது மட்டும் இல்லை, இதில் 2 பேரும் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். காயு குறித்தும் தியோபே குறித்தும் நம்ம பார்க்குறோம். அப்போ சத்தியத்தின்படி அவர் நடந்தது போல நாம் நடக்கிறோமா, இல்லை சபையை விட்டு தூரமாக போகிற பிள்ளைகளை பார்த்து நம்ம வழி தப்பி போகிறோமா? சபையை நாம் நேசிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கிறோமா? நம்ம ஜெபக்குழு பிள்ளைகளை நாம் நேசிக்கிறோமா? நம்ம பிள்ளைகளை நாம் நேசிக்கிறோமா என்று இந்த நேரத்தில் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்கலாமா? நம்மளை முழுமையாக நம்ம வலது கரத்தை எடுத்து நம்ம இருதயத்தில் வைத்துக்கலாம். அப்பா, நான் தான்ப்பா சத்தியத்தில் நடக்கலை, இந்த நேரத்தில் நான் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இனி நான் நடப்பேன்ப்பா, என் பிள்ளைகளையும் நான் நடத்துவேன் என்று, ஆவிக்கு ரீதியில் என் பிள்ளைகளை நான் நடத்துவேன் என்று இந்த நேரத்தில் நம்ம அப்படியே ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? எத்தனை நேரம் உன்னை அழைத்தார், இத்தனை காலம் நீ தள்ளலாமோ? கர்த்தரின் சித்தம் உன் வேலையிலே கண்டு உணர்ந்து விரைந்தோடிவா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார்,
சத்தியத்தின் பாதையில் நாங்கள் இனி நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளையும் நாங்கள் சத்தியத்தின் பாதையில் நடத்த எங்களுக்கு இந்த நாளில் நீர் கற்று தாங்கப்பா. அப்பா, எங்களை முழுமையாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. இது இந்த வேலையில் கர்த்தாவே எங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. இயேசு ராஜாதி ராஜாவே, இனி வரும் நாட்களில் நாங்கள் சத்தியத்தின்படி நடக்க நாங்கள் கற்றுக்கொண்டதை எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்களோட அப்பா ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லித்தர எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தமைக்காக அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுக்கு அப்படியாப்பட்ட ஞானத்தை நீங்கள் இந்த நாளில் ஊற்றுங்கப்பா. எங்களுக்கு அப்பா அந்த அபிஷேகத்தை இந்த நாளில் ஊற்றுங்கப்பா. எங்கள் தலை மேலே உங்கள் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை இந்த நாளில் நீங்கள் தாங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்பா, நீங்கள் அப்படி நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா, இதோ கர்த்தாதி கர்த்தாவே எங்களை முழுமையாக உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பேற்று பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்பொழுது நாம் ஒரு தீர்க்க தரிசன செயல் நாம் செய்யலாம். நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த நேரத்தில் நம்ம ஒரு உறுதிமொழியை நாம் செய்யலாம். நம்ம எல்லாருமே வந்து எப்படி நின்று கையை நீட்டி நம்ம உறுதிமொழி எடுக்கிறோமோ அதுபோல் இந்த நேரத்தில் நான் சொல்லதை நீங்கள் அப்படியே சொல்லலாம். அப்பா பிதாவே, நாங்கள் இந்த சபையை நாங்கள் நேசிக்கிறோம்ப்பா. எங்க ஆவிக்குரிய பிள்ளைகளை நாங்க நேசிக்கிறோம்ப்பா. எங்களோட பிள்ளைகளை நாங்க நேசிக்கிறோம்ப்பா. இனி வரும் நாட்கள்ல நாங்க சத்தியத்தின்படி நாங்க நடப்போம்ப்பா. எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளையும் நாங்க சத்தியத்தின்படி நடத்துவோம் என்று இந்த நாள்ல நாங்க உறுதிமொழி எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம் 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 ஷாலோம்.